அம்மான் பச்சரிசி பயோ என்ஜைமுங்க. இந்த பயோ என்ஜைம் வந்துங்க 1:3:10:15 15 டம்ளர் கண்டெய்னர் பிடிக்கிற மெஷர்மெண்ட்டை பிடிக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிளாஸில் 15 டம்ளர் பிடிக்கிற இந்த கண்டெய்னரில் நான் அம்மான் பச்சரிசி பயோ என்ஜைம் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டுங்க ஸ்கின்னுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபேஸ் வாஷு, ஷாம்புக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாங்க. இது வந்து தலையில் பொடுகு எல்லாமே க்யூர் பண்ணும். இது வந்துங்க இந்த மாதிரி வந்து 1 டம்ளர் நாட்டு சர்க்கரை, 3 டம்ளர் அம்மான் பச்சரிசி இலை, 10 டம்ளர் தண்ணிங்க. ஒரு டம்ளர் ஒரு இடம் வந்து எம்டியாக கொடுக்கணுங்க. ஏன்னா இது நொதிச்சு வரும்போது பொங்கி வரும், அதுக்கு வழி விடணும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு கேப் இருக்கணுங்க. இந்த மாதிரி கண்டெய்னர், பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் இந்த பயோ என்ஜைம் செய்யணும். இந்த மாதிரி பயோ என்ஜைம் செஞ்சுட்டு நாம் டெய்லி இப்படி கலக்கி விட்டுடணுங்க. ஃபஸ்ட்டு 30 நாள் இப்படி கலக்கி விடணும். நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த மாதிரி மீதி 30 நாள் வந்து 60 நாள் வந்துங்க அப்படியே வச்சிடணும். 90 நாள் அப்படியே வச்சுருந்து அதுக்கப்புறம் நாம் எடுத்து இதையே ஃபேஸ் வாஷ் பண்ணுறது. இந்த மாதிரி பாலித்தீன் கவர் போட்டு நல்லா டைட்டாக ஏர் உள்ளே போகாமல் இருக்கணும், இல்லைன்னா கெட்டு போயிடும், பூஞ்சான் வந்துடும். அதனால் இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிருந்தேங்க. இதுதாங்க பயோ என்ஜைம். வாழ்க வளமுடன். நன்றி.